யூடியூப் வைரல் வீடியோவான ஃப்ரைடு எக்கு இதை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து ஃப்ளாப். நான் எந்த இடத்துல ஃப்ளாப் அந்த மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு நான் ஃபைனலாக சொல்கிறேன். பட் ப்ரொசீஜர் இதுதான், இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நானும் பண்ணேன். 2 முட்டை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு 1 முட்டை பத்தாதுன்னு தெரியும். ஸோ 2 முட்டை நான் நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, 1 முட்டை ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சாச்சு. நான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணேன்னா, எடுக்கிற பாத்திரத்தில் தான். அந்த பாத்திரத்தோட அளவு வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். பட் நான் சின்னதாக எடுக்காமல் கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டேன். அதுதான் ப்ராப்ளம். நான் ஊற்றுன மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர், அதுக்கப்புறம் எக்கு, கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் மசாலா, கொஞ்சம் உப்பு, மறுபடியும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிற எக்கு ஊற்றி மறுபடியும் ஆனியன் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி, சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம திருப்பும் போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி கரண்டியும் கரெக்டான அந்த இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிஸ்டேக் பண்ணது இந்த இடத்துல தான். ஸோ எனக்கு இதனால தான் வந்து இந்த அளவுக்கு கேவலமாக வந்துருச்சு. பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஃப்ளாப் ஆனது என்னென்னா, பாத்திரத்தை கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அது ஃபுல்லாக கவர் ஆகி உங்களுக்கு வந்து நல்லா பாயில் ஆகிட்டு வெந்துட்டு நம்ம திருப்பி போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கரண்டியும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. எனக்கு ஃபைனல் ரிசல்ட் இப்படி தான்.